காதல். இது ஒரு காதல் கதை. அவன் செத்து கிடந்தான். அரசாங்க ஆஸ்பத்திரியின் அழுக்கான வார்டு. ஸ்டார் வேஷன் டெத். 4 நாளாக கொலைப்பட்டினி கிடந்திருப்பான் போல. பசி மயக்கத்தில் கிறங்கி நடு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டான். ஏட்டியிடம் இவன் பேக்கெட்டை சோதனை போடு என்றார் இன்ஸ்பெக்டர். சார், பேக்கெட்டில் ரொனால்டு பேனா, பல்லவன் பஸ் டிக்கெட், கசங்கி போன ஒரு இன்டர்லைன் லெட்டர், அழகான நெளிவுகளோடு நீல இங்கு எழுத்துக்கள். லெட்டரை படி. அன்புள்ள விஸ்வத்துக்கு. இவன் பேர் விஸ்வாமா. லெட்டரை யார் எழுதியிருக்கா? உங்கள் உயிரின் உயிரான ஆனந்தி எழுதி கொண்டது. உங்களை பிரிந்து இன்றோடு 1 மாதம் ஆகிறது. லாட்ஜ் விலாசம் எழுதியிருந்தீர்கள். வசதி குறைச்சல் என்றும் எழுதியிருந்தீர்கள். ஆனால் வேலை பற்றி ஒன்றுமே எழுதவில்லை. இந்நேரம் நிச்சயம் வேலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மறுபடி எப்போது சந்திப்போம் என்ற ஆசையோடு காத்திருக்கிறேன். உங்கள் அன்பு காதலி ஆனந்தி. காதலா? பேண்ட் பேக்கெட்டையும் பார்த்து டேட்டு. இடது பக்க ஜோபியில் அந்த பெண்ணுக்கு பதில் எழுதி வச்சிருந்தான். படிக்கிறேன், கேளுங்க. என் பிரியமான ஆனந்தி, நான் இங்கே மிகவும் மனம் நொந்த நிலையில் இருக்கிறேன். கொண்டு வந்த பணமெல்லாம் ஒரு பொட்டு மிச்சம் இல்லாமல் கரைந்து விட்டது. லாட்ஜ் வாடகை எப்படி அடைப்பேனோ தெரியவில்லை. நேற்று பூராவும் சிங்கிள் டீ குடிக்க வழி இல்லாமல் கொலைப்பட்டினி. கையெழுத்து எப்படி நடுங்கியிருக்கிறது பார். ஒரு நேரம் வயிறார சாப்பிட ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க கையாலாகாதவனாய் இருக்கிறேன். ஏதோ ஒரு வேகத்தில் மன ஆறுதலுக்காக எல்லாவற்றையும் கடிதத்தில் எழுதிவிட்டேன். இதை போஸ்ட் பண்ணி உன்னையும் அளவைக்க வேண்டுமா என்று யோசிக்கிறேன். படிப்பத்தை நிறுத்தின கான்ஸ்டபிள், லெட்டர் பாதியிலே நிற்கிது சார் என்றார். படித்தவன் கை நீட்டி யாசிக்கவும் கூசியிருப்பான், பாவம். இன்ஸ்பெக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனது வலது பக்க ஜோபியில் கையை நுழைத்த ஏட்டு திகைத்தார். அந்த பேக்கெட்டிலிருந்து ஒரு 50 ரூபாய் தாள் வெளியே வந்தது. 50 ரூபாவை கையில் வச்சுக்கிட்டா பட்டினியில் செத்து போயிருக்கான். இன்ஸ்பெக்டர் அந்த ரூபாய் தாளை வாங்கி புரட்டினார். ரூபாய் நோட்டின் வெள்ளை பகுதியில் எழுத்துக்கள், வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் விஸ்வம், காதலுடன் ஆனந்தி என்று எழுதியிருந்தது. இன்ஸ்பெக்டர் திகைத்து போனார். அவர் கண்களில் ஒரு துளி நீர்.